சாத்தியமற்றது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட சிக்கலான தேர்தல் முறையை கருத்தில் கொள்ளாமல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் சாத்தியமற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். வட்டார பிரச்சினைகள், நிர்வாக முன்னுரிமைகளை கருத்தில் கொள்ளாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த முனைவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் ஈகோவை திருப்திப்படுத்தும் முயற்சியே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் எனவும், ஆனால் அவர்களால் எப்போதும் இதனை நிறைவேற்ற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு கட்சியின் பேராசையை நிறைவேற்றுவதற்காக இந்திய ஜனநாயகத்தை வளைக்க முடியாது. முக்கிய பிரச்சினைகளிலிருந்து திசை திருப்பும் நடவடிக்கையில் மத்திய அரசு தனது சக்தியை வீணாக்காமல் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். குரூப் 4 தேர்வில் காலி பணியிடங்களை மேலும் அதிகரிப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், தட்டச்சர், நேர்முக உதவியாளர் உள்ளிட்ட 6244 பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் 7247 மையங்களில் நடத்தப்பட்ட இந்த தேர்வை 15,80,000 நபர்கள் எழுதினர். அண்மையில் இதற்கான பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டன. கூடுதலாக 480 காலியிடங்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் அதன் எண்ணிக்கை 6724 உயர்த்தப்பட்டது. இருப்பினும் குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்களை மேலும் அதிகரிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் எழுந்தன. இந்நிலையில் அதற்கான கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாகவும், அக்டோபர் முதல் அல்லது 2வது வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குகளை பெறுவதற்காக மத நம்பிக்கைகளை காங்கிரஸ் கட்சி அவமதிப்பதாக பிரதமர் மோடி குறை கூறியுள்ளார். காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தலை ஒட்டி பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டுள்ளார். கத்ராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேவதைகள் கடவுள் அல்ல என்று காங்கிரஸ் வாரிசு ஒருவர் பேசியுள்ளதாகவும், இது மத நம்பிக்கைகளை அவமதிக்கும் வகையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். அண்மையில் அமெரிக்கா சென்று வந்த ராகுல் காந்தியை மறைமுகமாக பிரதமர் இவ்வாறு விமர்சித்தார். இதுபோன்ற பேச்சுக்களின் பின்னணியில் திட்டமிடப்பட்ட சதி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் தொடர்பான 370வது சட்டப்பிரிவை இந்த உலகில் இனி எந்த சக்தியாலும் மீண்டும் கொண்டுவர முடியாது என தெரிவித்த பிரதமர், இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானின் விருப்பத்தையே காங்கிரசும் தேசிய மாநாட்டு கட்சியும் தங்கள் தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளன என்றார். காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து நிச்சயம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர்கள் தங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று திரும்பப் பெற உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் நாளை பணிக்கு திரும்புகின்றனர். போராட்டத்தை திரும்பப் பெற்றாலும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மட்டுமே பணிக்கு திரும்ப உள்ளதாகவும், புறநோயாளிகள் பிரிவுக்கு செல்லப் போவதில்லை என்றும் கூறியுள்ளனர். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு நீதி கேட்டு பயிற்சி மருத்துவர்கள் கடந்த 41 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களுடன் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நடத்திய பேச்சுவார்த்தையில் முன்வைக்கப்பட்ட 5 கோரிக்கைகள் முழுமையாக ஏற்கப்படவில்லை என்றாலும் 3 கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டது. அதன்படி மேற்குவங்க மருத்துவ பணிகள் இயக்குநர் தேபாஷிஷ் ஹல்தர், மருத்துவ கல்வி இயக்குநர் கௌசப் நாயம், கொல்கத்தா வடக்கு மண்டல துணை காவல் ஆணையர் அபிஷேக் குப்தா ஆகியோர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டனர். திருப்பதி லட்டு தயாரிப்பில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக குஜராத்தில் உள்ள தேசிய பால்வள மேம்பாட்டுக் கழகத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட மாதிரிகளை குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தில் உள்ள தேசிய பால்வள மேம்பாட்டுக் கழகத்தில் கொடுத்து ஆய்வு செய்யப்பட்டதன் அறிக்கை தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்த அறிக்கையின்படி திருப்பதி கோயில் பிரசாதத்திற்கு தயாரிப்பதற்காக சேர்க்கப்பட்ட நெய்யில் சோயாபீன், சூரியகாந்தி, ஆலிவ் எண்ணெய் உள்ளிட்டவற்றுடன் மீன் எண்ணெயும் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேங்காய் எண்ணெய், பாமாயில், மாட்டுக் கொழுப்பு, பன்றிக் கொழுப்பு சேர்க்கப்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டியே சந்திரபாபு நாயுடு பேசியதாக கூறப்படுகிறது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது காவல்துறையில் புகார் அளிக்க உள்ளதாக பாஜக நிர்வாகியும் திருமலா திருப்பதி தேவஸ்தான குழுவின் முன்னாள் உறுப்பினருமான பானு பிரகாஷ் ரெட்டி தெரிவித்துள்ளார்.
லட்டு தயாரிப்பதற்காக நாள்தோறும் 14 டன் பசுனை பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஆனால் அதில் கலப்படம் செய்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். ஜெகன்மோகன் ஆட்சிக் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நெய்யில் தாவர எண்ணெய், விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருப்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்துக்களின் உணர்வை ஜெகன்மோகன் அரசு கொச்சைப்படுத்தியுள்ளதாகவும், அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற கலப்படத்துக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் பானு பிரகாஷ் கூறினார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெடிபொருட்கள் ஐரோப்பிய நாடுகள் மூலம் யுக்ரைனுக்கு அனுப்பப்படுவதாக வெளியான தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்திய ஆயுத தயாரிப்பாளர்களால் விற்கப்படும் வெடிமருந்துகள் ஐரோப்பிய வாடிக்கையாளர்களால் யுக்ரைனுக்கு திருப்பிவிடப்படுவதாக ராய்ட்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. யுக்ரைனின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த பரிமாற்றம் ஓராண்டுக்கு மேல் நிகழ்ந்துள்ளது என்றும் கூறப்பட்டது. இந்நிலையில் இந்த தகவலை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் இந்த தகவல் யூகங்கள் அடிப்படையிலானது என்று குறிப்பிட்டுள்ளார். ராணுவம் சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது சர்வதேச கடமைகளை பின்பற்றுவதை இந்தியா எப்போதும் உறுதி செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஹரியானாவில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2100 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என பாஜக தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ளது. காங்கிரஸ் 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்காளர்களை கவரும் வகையிலான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் என்றும், கிராமப்புறங்களில் இருந்து கல்லூரிகளுக்கு செல்லும் பெண்களுக்கு 2 சக்கர வாகனம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஹரியானாவிலிருந்து வேறு மாநிலங்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 100% உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஓபிசி பிரிவைச் சேர்ந்த தொழில் முனைவோருக்கும் 25 லட்சம் ரூபாய் வரை கடன் உத்தரவாதம், 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 10 தொழில் நகரங்கள் என்பன உள்ளிட்ட 20 வாக்குறுதிகளை பாஜக அளித்துள்ளது. ஹரியானா மாநிலத்தில் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகளை நியமனம் செய்யாதது ஏன் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை, ஜார்க்கண்ட் உட்பட 7 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகளை கடந்த ஜூலை 11ஆம் தேதி கொலிஜியம் பரிந்துரை செய்திருந்தது. 2 மாதங்களை கடந்தும் இதுவரை தலைமை நீதிபதி நியமனம் செய்யப்படவில்லை என கூறி ஜார்க்கண்ட் மாநில அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கை 1 வாரத்திற்கு ஒத்திவைக்க கோரி மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் முறையிட்டார். இதனை நிராகரித்த தலைமை நீதிபதி பட்டியலிடப்பட்ட வழக்கு விசாரணையை நிச்சயமாக தள்ளி வைக்க முடியாது என கூறினார். உச்சநீதிமன்ற கொலிஜியத்தின் பரிந்துரைகளை ஏன் செயல்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பிய சந்திரசூட் விசாரணையை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தார். என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் சுரங்க மற்றும் அனல் மின் நிலைய பகுதியில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு 8 விழுக்காடு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 20 விழுக்காடு போனஸ் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் சுரங்க நிர்வாக அலுவலகம் முன்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் அங்கு தடுப்புகளை அமைத்த நிலையில் பேரணியாக சென்ற தொழிலாளர்கள் நேற்று முன்தினம் விடிய விடிய போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் தொழிலாளர்களிடம் கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்த காவல்துறை மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனை ஏற்று தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரியில் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு கருணை தொகை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் அங்கிருந்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டது தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்த விசாரணையின் போது சம்பவம் தொடர்பாக இதுவரை 20 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட 23 மாணவிகள் மற்றும் 219 நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்டறிந்த நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட 23 நபர்கள் இருவருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் மற்றவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் 2 வாரங்களில் வழங்க உத்தரவிட்டது. கருணை தொகையை சம்பந்தப்பட்ட பள்ளியிடமிருந்து வசூலித்துக் கொள்ளலாம் எனவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. சட்டப்பணிகள் குழு அறிக்கை அளித்த பின்னரும் காவல்துறை ஏன் முறையாக விசாரிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் வழக்கு தொடர்பான விரிவான அறிக்கையை 2 வாரங்களில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் தொடரின் உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழக வீரர் மாரியப்பன் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலமாக அவர் தொடர்ந்து 3வது முறையாக பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதையடுத்து சொந்த ஊரான சேலம் மாவட்டம் பெரிய வடகம்பட்டிக்கு திரும்பிய மாரியப்பனுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலம் ஆட்சியர் பிருந்தாதேவி மலர் கொத்து கொடுத்து வரவேற்க தீவட்டிப்பட்டி முதல் பெரிய வடகம்பட்டி வரை திறந்தவெளி வாகனத்தில் சென்ற மாரியப்பனை ஊர் மக்கள் வாழ்த்தினர். தடகள வீரரின் வருகையால் மேளதாளம் முழங்க பட்டாசுகள் சத்தம் விண்ணை பிளக்க ஊரை களை கட்டியது. கண்டினியூ 3 டைம் வந்து மெடல் அடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஊர் மக்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப வெல்கம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த டைம் வந்து பிரான்ஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கோல்டு அடிச்சுட்டு வருவேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியை சரிவிலிருந்து அஸ்வின் ஜடேஜா இணை மீட்டது. இதன் மூலம் முதல் நாள் முடிவில் இந்தியா 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 339 ரன்கள் குவித்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா வங்கதேசம் அணிகள் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற வங்கதேசம் இந்திய அணியை முதலில் பேட்டிங் செய்ய பணித்தது. அதன்படி களமிறங்கிய இந்திய அணிக்கு தொடக்கத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. ரோஹித் சர்மா 6 ரன்கள், சுப்மன் கில் டக் அவுட், விராட் கோலி 6 ரன்கள் என மூவரும் ஹசன் முகமது பந்துவீச்சில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். இருப்பினும் நிதானமாக விளையாடிய ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் அணியின் ரன்களை சற்று உயர்த்தினர். ஆனால் ஜெய்ஸ்வால் 56 ரன்கள், ரிஷப் பண்ட் 39 ரன்கள் மற்றும் KL ராகுல் 16 ரன்களில் பெவிலியன் திரும்பியதால் 144 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறியது. அப்போது இணை சேர்ந்த ஆல்ரவுண்டர்கள் ஜடேஜா மற்றும் அஸ்வின் இணை சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. உள்ளூர் வீரரான அஸ்வின் சதம் விளாசினார். இது அவரது 6வது சதமாகும். அதேபோல மற்றொருபுறம் ஜடேஜா தனது 20வது அரை சதத்தை பதிவு செய்தார். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் அஸ்வின் 102 ரன்களிலும் ஜடேஜா 86 ரன்களிலும் களத்தில் இருக்க இந்தியா 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 339 ரன்கள் குவித்துள்ளது. வங்கதேச அணியில் ஹசன் முகமது 4 விக்கெட்டுகளையும், நஹீத் ராணா மற்றும் மெஹதி ஹசன் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். போதைப்பொருள் தடுப்புச் சட்ட வழக்கில் முன்பிணை வழங்கப்பட்டிருப்பது இதற்கு முன்பு கேள்விப்படாத ஒன்று என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் போதைப்பொருள் தடுப்புச் சட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முன்பிணை வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி பிணை கோரி நபர் ஒருவர் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கவாய், அரவிந்த்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. போதைப்பொருள் தடுப்புச் சட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 நபர்களுக்கு முன்பிணையும், ஒருவருக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தால் வழக்கமான பிணையும் வழங்கப்பட்டுள்ளதைப் போல மனுதாரருக்கு பிணை வழங்க வேண்டும் என வாதிடப்பட்டது. வாதத்தை கேட்டு ஆச்சரியமடைந்த நீதிபதிகள் போதைப்பொருள் தடுப்புச் சட்ட வழக்கில் முன்பிணை கொடுக்கப்பட்டுள்ளதா என்றும் இதுவரை தாங்கள் கேள்வியுறாதது எனவும் தெரிவித்தனர். இந்த விவகாரம் தீவிரமானது என தெரிவித்ததுடன் முன்பிணையை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்வதை பரிசீலிக்குமாறு மேற்குவங்க அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் 870 படுக்கை வசதிகளுடன் அமையவுள்ள குடியிருப்பு வளாகத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. டிபி சோலார் நிறுவன தொழிற்சாலையில் பணிபுரியும் 500 பெண் பணியாளர்கள் தங்குவதற்கான குடியிருப்பிற்காக அமைச்சர் TRP ராஜா முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. சிப்காட் நிறுவனத்தின் சிறப்பு நோக்க முகமையான தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் மற்றும் டாடா பவர் சோலார் லிமிடெட் இடையே இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக் கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு சார்பில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர்கள் தரப்பில் முக்கிய அரசியல் கட்சியினருக்கு நேரடி தொடர்பு உள்ளதால் தான் விசாரணையை மாற்று அமைப்புக்கு மாற்ற அரசு மறுப்பு தெரிவிக்கிறது என்று அதில் கூறப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் பணியிடை நீக்கம் உடனடியாக திரும்ப பெறப்பட்டதற்கு காரணம் என்ன, துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாய் என்ன விசாரணை நடத்தப்பட்டது என கேள்வி எழுப்பினர். மேலும் அரசாணையின்படி 1 மாதத்தில் விசாரணை அறிக்கை அளிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை என்ன விசாரணை நடத்தப்பட்டது, அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதா எனவும் கேள்வி எழுப்பினர்.
கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகமான கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், மதுவிலக்குத்துறை ஏன் சிறப்பு கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் அனைத்து தாலுகாக்களில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளை அமைக்க வேண்டும் அல்லது மருத்துவ படிப்புகளுக்கான 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் நகர் பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை அமைக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தரப்பில் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் ஒரு அரசு உதவி பெறும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, 2 அரசு உதவி பெறும் இருபாலர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் 1 அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே மருத்துவ இடஒதுக்கீட்டில் 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டனர். அனைத்து தாலுகாக்களிலும் குறைந்தபட்சம் மாவட்ட தலைநகர்களிலாவது அரசு மேல்நிலைப் பள்ளிகளை அமைக்க வேண்டும் என நீதிபதிகள் கூறினர். அவ்வாறு செய்ய இயலாவிட்டால் மருத்துவ இடங்களுக்கான 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இது தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை ரேஸ் கிளப்பிற்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நில குத்தகையை ரத்து செய்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் 160 ஏக்கர் நிலத்திற்கான குத்தகை பாக்கி சுமார் 731 கோடி ரூபாய் செலுத்தாததை அடுத்து சென்னை ரேஸ் கிளப்பிற்கு வழங்கப்பட்ட குத்தகையை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. இதை எதிர்த்து ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது நிலம் இன்னும் கையகப்படுத்தப்படாத நிலையில் அதை ஒப்படைக்க 24ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் பதில் மனு தாக்கல் செய்வதிலிருந்து விலக்கு அளிக்க ரேஸ் கிளப் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் நிலத்தை அரசு கையகப்படுத்திவிட்டதாகவும் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் முரணாக உள்ளதாக கூறிய நீதிபதி உரிமையியல் வழக்கை உடனடியாக விசாரிக்க கோரும் மனுவுக்கு வரும் 23ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். தரமற்ற உணவு, சுகாதாரமற்ற சமையலறை என்ற புகார்களின் பேரில் திருவேற்காட்டில் பிரியாணி கடையின் சமையல் கூடத்திற்கு திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சீல் வைத்தனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் இந்த பிரியாணி கடையின் சமையல் கூடம் திருவேற்காடு அருகே அயனம்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து பிரியாணி தயார் செய்யப்பட்டு பிற கிளைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு பிரியாணி மற்றும் உணவு வகைகள் தரமற்ற முறையிலும் சுகாதாரமற்றும் செயல்படுவதாக புகார்கள் வந்தன. முறையான உரிமம் பெற்று செயல்படுத்த வேண்டும் என்று முன்னதாகவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அதனையும் பொருட்படுத்தாமல் பிரியாணி கடையின் சமையல் கூடம் தொடர்ந்து செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனை செய்து தரமற்ற உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்தனர். மேலும் சமையலறை சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கடையை பூட்டி சீல் வைக்க அதிகாரிகள் முயன்றபோது கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பிரியாணி செய்வதற்கு பயன்படும் பாத்திரங்களை சாலையின் நடுவே வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த திருவேற்காடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் காவல்துறை பாதுகாப்புடன் அந்த கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக பகுஜன் சமாஜ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் தமிழக காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி அஸ்வத்தாமன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் என்று தெரிவித்துள்ளார். அஸ்வத்தாமனின் தந்தை நாகேந்திரன் மீது 20 கொலை வழக்குகளும் பல கொலை முயற்சி வழக்குகளும் உள்ளதாகவும் அவர் வேலூர் சிறையில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சூழலில்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்துள்ளதாகவும் இந்த கொலைக்கு அஸ்வத்தாமன், நாகேந்திரன் ஆகிய இருவருடன் இணைந்து செல்வ பெருந்தகை திட்டமிட்டதாகவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதுபோன்ற சூழலில் செல்வ பெருந்தகையை கட்சியை விட்டு நீக்குவதன் மூலமே தமிழகத்தில் காங்கிரஸ் தனக்குள்ள மதிப்பை தக்க வைக்க முடியும் என்றும் ஜெய்சங்கர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள செல்வ பெருந்தகை யாரோ வைக்கும் குற்றச்சாட்டுக்கு தம்மால் பதில் தர முடியாது என்று தெரிவித்துள்ளார்.
Facebook, WhatsApp, Instagram ஆகிய சமூக வலைதளங்களிலிருந்து முகத்தை அழகுபடுத்தி காட்டும் ஃபில்டர்ஸ் அகற்றப்படும் என மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. பயனர்களின் வசதி மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு அப்டேட்டுகளை மெட்டா நிறுவனம் அளித்து வருகிறது. சமீபத்தில் இன்ஸ்டாவில் 15 வயது பயனாளர்களை பாதுகாக்கும் வகையில் டீன் அக்கவுண்ட்ஸ் என்ற புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தியது. அதன்படி 15 வயது பயனாளர்களின் கணக்குகளை அவர்களுடைய பெற்றோரும் கண்காணிக்க முடியும். இதற்கு அடுத்தபடியாக தற்போது இன்ஸ்டா, Facebook, WhatsApp ஆகியவற்றை பயன்படுத்தும் பயன்பாட்டாளர்களுக்கு இனி பியூட்டி ஃபில்டர்ஸ் கிடையாது என அறிவித்துள்ளது. இந்த ஃபில்டர்ஸை ஏராளமானோர் பயன்படுத்தி வீடியோக்களை வெளியிட்டு வரும் நிலையில் இது பல பெண்களுக்கு தங்கள் அழகின் மீதான அதிகப்படியான மன அழுத்தத்தை கொடுப்பதாக ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. ஆனால் இது நிரந்தர தீர்வாக இருக்காது என தொழில்நுட்ப வல்லுநர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து ரெடிமேட் ஆடைகள் ஏற்றுமதி 12% உயர்ந்திருப்பதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் 10,458 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெடிமேட் ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. செங்கடல் பிரச்சினையால் சரக்கு போக்குவரத்து கட்டணங்கள் உயர்ந்தது, சர்வதேச பொருளாதார மந்தநிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்கு மத்தியிலும் நடப்பு நிதியாண்டில் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக ஆயத்த ஆடைகள் ஊக்குவிப்பு கவுன்சிலின் தலைவர் சுதர் ஷேக்ரி தெரிவித்துள்ளார். ஆடைகளின் தரம், சுற்றுச்சூழல் உள்ளிட்டவைகளை கவனத்தில் கொண்டு ஏற்றுமதி செய்யப்படுவதால் வரும் நாட்களிலும் இத்துறை வளர்ச்சிப் பாதையில் இருக்கும் என நம்புவதாக அவர் கூறியுள்ளார். முன்னதாக நடப்பு நிதியாண்டின் முதல் 5 மாதங்களில் ரெடிமேட் ஆடைகள் ஏற்றுமதி 7.12% வளர்ச்சி கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தூத்துக்குடியில் கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு உத்தரவு பிறப்பித்தவர்களில் ஒருவரான துணை வட்டாட்சியருக்கு தற்காலிக வட்டாட்சியர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் 2018இல் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் போது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 13 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் அப்போது பொறுப்பில் இருந்த ஆட்சியர், தென்மண்டல ஐஜி, நெல்லை சரக டிஐஜி, வருவாய்த்துறை அலுவலர்கள் என மொத்தம் 17 பேர்தான் பொறுப்பு என அரசிடம் அறிக்கை அளித்தது. இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டிற்கு ஆணை பிறப்பித்த 3 வருவாய்த்துறை அதிகாரிகளில் ஒருவரான கண்ணன் என்பவருக்கு துணை வட்டாட்சியர் பதவியிலிருந்து தற்காலிக வட்டாட்சியராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் குடும்பத்தினர் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டோர் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒப்பந்த காலம் முடிந்து 6 மாதங்கள் ஆகியும் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி இணைப்பு சாலை பணிகள் நிறைவடையாததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இந்த திட்டத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரை 39.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு 4 வழி சாலை அமைக்கும் பணி கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தின் பணிக்காலம் 33 மாதமாகும். இதுவரை 70% பணிகள் மட்டுமே முடிந்துள்ள நிலையில் மீதமுள்ள பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் தினமும் விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே சாலை பணிகளை முடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து உதவி செயற்பொறியாளர் தேன்மொழியிடம் கேட்டபோது கூடுதலாக ஓராண்டு பணி நீட்டிப்பு வழங்க கேட்டுள்ளதாகவும் விரைவில் பணிகள் முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பெட்ரோல் பங்கில் பணம் திருடிய ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். மண்டபசாலை பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் வசூல் பணம் அடிக்கடி காணாமல் போனது. இதனால் சந்தேகமடைந்த உரிமையாளர் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தார். இதில் பங்க் ஊழியர் பிரவீன்ராஜ் பணம் திருடி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 2,14,000 ரூபாய் காணாமல் போனதாக உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் பிரவீனை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே விடுமுறையில் பெற்றோருடன் கண்மாயில் குளிக்கச் சென்ற மாணவர்களை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேல நம்பியபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் 45 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 3 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் ராதாகிருஷ்ணன் என்ற ஆசிரியர் 7 மாணவர்களை அடித்ததாக பெற்றோர்கள் குற்றஞ்சாட்டினர். இதனால் உடலில் தடிப்புகள் ஏற்பட்டு மாணவர்கள் சிரமப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். துறை சார்ந்த அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தியதில் மாணவர்களை அடித்தது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்ய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உத்தரவிட்டார்.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சியில் 1.5 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு ஓராண்டு கடந்தும் திறக்கப்படாத மின்சார பொது தகன கூடத்தை திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வட்டாட்சியர் அலுவலக சாலையில் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்ற மின்சார தகன கூடம் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் பயனற்று பூட்டியே கிடக்கிறது. இதனால் பழுதடைந்த சாலையின் வழியே இறந்தவர் சடலத்தை கொண்டு சென்று சிதிலமடைந்த பழைய மயானத்திலேயே பொதுமக்கள் தகனம் செய்து வருகின்றனர். சில நேரம் செல்போன் வெளிச்சத்தில் அடக்கம் செய்யும் அவல நிலையும் உள்ளதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே மின்சார பொது தகன கூடத்திற்கு புதிய சாலை அமைத்து திறக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தரங்கம்பாடி பேரூராட்சி செயல் அலுவலர் கமலக்கண்ணனிடம் கேட்டபோது மின்சார தகன கூடத்தை திறப்பதற்கும் அதனை தனியார் தொண்டு நிறுவனம் பராமரிப்பதற்கும் அரசிடம் அனுமதி கேட்டுள்ளதாகவும் அனுமதி வந்ததும் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கேரள மாநிலம் இடுக்கி சுரங்கத்திலிருந்து வெளியேற்றும் தண்ணீரில் சிக்கிய 2 சிறுவர்களில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவரை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இரட்டையாறு பகுதியிலிருந்து இடுக்கி நீர்த்தேக்கத்தின் ஒரு பகுதியான அஞ்சுருளிக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் சுரங்கப்பாதை ஒன்று உள்ளது. சுரங்கப்பாதை அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களின் பந்து தண்ணீரில் விழுந்திருக்கிறது. இதனை எடுக்கச் சென்ற 2 சிறுவர்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் ஒரு சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். காணாமல் போன மற்றொரு சிறுவனை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். ஓணம் பண்டிகைக்கு உறவினர் வீட்டுக்கு சென்றபோது இந்த அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளது. திருப்போரூர் அருகே சிலம்ப போட்டியில் நடுவர்கள் முடிவு சரியாக இல்லை என பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் சிலம்ப போட்டியில் நடுவர்கள் சரியான முறையில் தீர்ப்பு கூறவில்லை என சர்ச்சை எழுந்தது. மாணவி ரேஷ்மா விளையாடிய போது அங்கிருந்த நடுவர்கள் சரியான முறையில் தீர்ப்பு அளிக்கவில்லை என கூறி வாக்குவாதம் ஏற்பட்டது. இதற்கிடையே மனமுடைந்த மாணவி 30 அடி ஏணியில் ஏறி தற்கொலைக்கு முயன்றார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மாணவியை கீழே இறக்கி சமாதானம் செய்தனர். நடுவர்களின் செயல்பாட்டை கண்டித்து பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்துக்கு வந்த வண்டலூர் வட்டாட்சியர் புஷ்பலதா, கேளம்பாக்கம் உதவி ஆணையர் வெங்கடேசன் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர்கள் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் வரும் 25ஆம் தேதி மீண்டும் போட்டியை நடத்த முடிவு செய்யப்பட்டது. கட்டட வரைபட அனுமதிக்கு முறைகேடான கட்டணங்கள் விதிக்கப்பட்டிருப்பதாக கூறி பெங்களூரு மாநகராட்சிக்கு எதிராக ஆளும் காங்கிரஸ் அரசின் அமைச்சரே வழக்கு தொடுத்துள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சராக உள்ள தினேஷ் குண்டுராவ், அவரது மனைவி தபசும் குண்டுராவ் ஆகியோர் பெங்களூரு மட்டதஹள்ளியில் வணிக வளாகம் கட்ட திட்டமிட்டுள்ளனர். இதற்கான கட்டட வரைபட அனுமதி கோரி மாநகராட்சியிடம் மனு அளித்திருந்தனர். இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் அனுப்பிய நோட்டீஸில் வரைபட அனுமதி பெற 41,55,000 ரூபாய் கட்டணம் செலுத்தும்படி தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள தினேஷ் குண்டுராவ், வெளிவட்டச்சாலை கட்டணம், குடிசை மேம்பாட்டு கட்டணம், ஏரி மேம்பாட்டு கட்டணம் என பல்வேறு விதமான கட்டணங்கள் முறைகேடாக விதிக்கப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். அதிக அளவில் கட்டணம் வசூலிக்க வழிவகை செய்யும் கர்நாடக நகராட்சி சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய உத்தரவிடும்படியும் மனுவில் கோரியுள்ளார். திண்டுக்கல் அருகே சாலை விரிவாக்க பணியின் போது வீடு இடிக்கப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமத்துப்பட்டி கோம்பை சாலை விரிவாக்க பணிகளுக்காக கோபால் என்பவர் விவசாயம் மேற்கொண்ட கோயில் நிலத்தை கையகப்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். இதற்காக கடந்த 2 ஆண்டுகளாக நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை காவல்துறை கைது செய்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் அங்கிருந்த தென்னை மரங்களை அகற்றியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வீடு ஒன்றும் இடிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதியினர் ஜேசிபி இயந்திரத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்களை சிறைப்பிடித்த பொதுமக்கள் வெட்டப்பட்ட 43 மரங்களுக்கு உரிய தொகை வேண்டும் என்று வலியுறுத்தினர். காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒப்பந்ததாரர்களை விடுவித்த அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். அவார்ட் காப்பி கொடுத்தாங்க. 2019 போட்ட அவார்ட் காப்பி 5 வருஷம் கழிச்சு. இப்போ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22 தென்னை மரம் தான் பாதிக்கிறதா போட்டிருக்காங்க, வேறு எதுவும் பாதிக்கிறதா போடலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 43 தென்னை மரத்தை அப்புறப்படுத்தியிருக்காங்க, வீட்டை அப்புறப்படுத்தியிருக்காங்க. தென்னை மரத்துக்கு உரிய மதிப்பீடு
இழப்பீட்டுக்கான உரிய மதிப்பீடு அவங்க கொடுக்கல. அது போக ஒரு வேப்பமரம் அடிபட்டிருக்கு, ஒரு கொய்யா மரம் அடிபட்டிருக்குங்க. அந்த இழப்புக்கான முறையான இழப்பீடு அவங்க கொடுக்கல. எல்லாரையும் கைது பண்ணி வச்சுட்டு இப்போ வேலை செஞ்சுருக்காங்க. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது அப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை 4 வாரங்களில் வழங்க உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், என். மாலா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்ற உத்தரவின்படி அடையாள அட்டைகளை வழங்குவதற்காக முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் அதில் 2000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அதனை பரிசீலித்து அடையாள அட்டைகளை வழங்க 3 மாதங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அடையாள அட்டைகள் வழங்கிய பின்னர் அது குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதாகவும் தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தங்களுக்கு அறிக்கை வேண்டாம் எனவும் ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை தான் வேண்டும் என கூறினர். மேலும் அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு எதற்கு 3 மாதங்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கல்வராயன் மலைப்பகுதி விவகாரத்தில் தலைமைச் செயலாளர் தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமைச் செயலாளர் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குத்தகை பாக்கி செலுத்தப்படாத நிலையில் 20,66,00,000 ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் அறநிலையத்துறையால் மீட்கப்பட்டது. ராஜபாளையத்தில் உள்ள நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 103 ஏக்கர் 47 சென்ட் நிலம் அம்மையப்பா விவசாய குத்தகைதாரர் கூட்டுறவு சங்கத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டது. இதற்கு குத்தகையாக வழங்கப்பட வேண்டிய நெல் மற்றும் வைக்கோல் கட்டுகள் கொடுக்கப்படவில்லை என கூறி மாவட்ட வருவாய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தொடர்ந்து விவசாய கூட்டுறவு சங்கம் சார்பில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட குத்தகை பாக்கியில் 50 விழுக்காடு தொகையை வைப்பீடு செய்து வழக்கை தொடர உத்தரவிடப்பட்டது. இருப்பினும் வைப்பீடு செலுத்தாத காரணத்தினால் குத்தகை உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கோயிலுக்கு சொந்தமான 20,66,00,000 ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் அறநிலையத்துறையால் மீட்கப்பட்டது. வெளிநாட்டு மாணவர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அனுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க கனடா அரசு முடிவு செய்துள்ளது. இந்திய இளைஞர்கள் அதிக அளவில் கனடாவில் படித்தும் பணியாற்றியும் வரும் நிலையில் ஜஸ்டின் ட்ரூடோ அரசின் இந்த அறிவிப்பு இந்தியர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் அகதிகள் குடியேற்றம் கனடா அரசியலில் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அத்துடன் ஆளும் கட்சி மீது பொதுமக்களிடையே இருக்கும் அதிருப்தி, இடைத்தேர்தல் தோல்வியை அடுத்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது. இதன்படி நடப்பாண்டில் சர்வதேச மாணவர்கள் கனடாவில் உயர்கல்வி பயிலும் வகையில் 35% குறைவான அனுமதியை வழங்க உள்ளதாக ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இதனை அடுத்த ஆண்டு மேலும் 10% குறையும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடியேற்றம் கனடா பொருளாதாரத்திற்கு உயர்வாக இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்திக் கொள்ளும் போது பாதிக்கப்படுவதாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கனடாவில் 2023ஆம் ஆண்டில் 5,09,000 பேருக்கும் 2024ஆம் ஆண்டில் முதல் 7 மாதங்களில் 1,75,000 பேருக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. தற்போதைய கட்டுப்பாட்டால் 2025ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட வெளிநாட்டினருக்கான அனுமதி எண்ணிக்கை 4,37,000 குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு காலநிலை மாற்றமே காரணம் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். தொடர் கனமழை காரணமாக ருமேனியா, போலந்து, இத்தாலி, செக் குடியரசு உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. மத்திய ஐரோப்பாவில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஏற்பட்ட பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது. காலநிலை மாற்றத்தால் புவி வெப்பமயமாகி சில மணி நேரங்களில் பெருமழை பெய்ததே வெள்ளத்திற்கு காரணம் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. வளிமண்டலத்தின் வெப்பம் அதிகமானால் காற்று அதிக ஈரப்பதத்தை தக்கவைக்கும். இதனால் குறைந்த காலத்தில் அதீத மழைப்பொழிவு ஏற்படும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தலைமறைவாக இருந்த பிரபல நடன இயக்குனர் ஜானி கைது செய்யப்பட்டுள்ளார்.
ஆந்திர மாநிலத்தில் பெண் நடன கலைஞர் ஒருவர் நடன இயக்குனர் ஜானி மீது காவல் நிலையத்தில் பாலியல் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து விசாரித்த காவல்துறையினர் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து அவர் கைது செய்யப்படுவார் என்பதை அறிந்து தலைமறைவானார். ஜானியை பிடிக்க 4 தனிப்படை காவல்துறையினர் நியமிக்கப்பட்டு தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே அவர் கோவா மாநிலத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன்படி அங்கு சென்ற ஹைதராபாத் காவல்துறையினர் ஜானியை கைது செய்தனர். பாலியல் புகாரை தொடர்ந்து தெலுங்கு படங்களில் பணியாற்ற ஜானிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சிற்றம்பலம் படத்தில் இடம்பெற்ற மேகம் கருக்காதா பாடலுக்காக அண்மையில் ஜானிக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் புதிய படத்தின் அறிவிப்பு வெளியானது. டான் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு இட்லி கடை என பெயரிடப்பட்டுள்ளது. படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். மேலும் இதில் அருண் விஜய், நித்யா மேனன், அசோக் செல்வன் உள்ளிட்டோர் நடிக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தனுஷ் இயக்கத்தில் இறுதியாக வெளியான ராயன் திரைப்படம் விமர்சனங்களை சந்தித்தாலும் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்தது. தொடர்ந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை இயக்கி வருகிறார். இளம் தலைமுறையினரின் காதலை பேசும் படமாக உருவாகி வருகிறது. இப்படத்தில் இடம்பெற்ற கோல்டன் ஸ்பேரோ பாடல் ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது.